விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, மிளகு செடியில் பூச்சி தாக்குதல் மற்றும் அதை கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பூச்சி தாக்கப்பட்ட ஒரு மிளகு தாவரம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து இலையை தின்னுது. இலையில் வட்ட வட்டமாக ஓட்டையாக போட்டு வைக்கும். சில சமயத்தில் இலையை பாதியாக தின்னு மிச்சம் இலையை வச்சுருக்கோம். இப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம மிளகு கொடியோட அடர்த்தி குறைஞ்சி போயிடும். அடர்த்தி அப்புறம் சுற்றளவு குறைஞ்சி போயிடும். சரிங்களா? நம்ம மிளகு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு ரொம்ப முக்கியம், அடர்த்தியும் ரொம்ப முக்கியம். இப்படி இந்த பூச்சி வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகிடும்னா, அதோட அடர்த்தி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதோட இழுபறி நமக்கு ஈல்டு கம்மியாக போகும். பாருங்கள், இந்த பூச்சி தான் வந்து அந்த இலைகளை சாப்பிடும். சரிங்களா? இது எப்படி ப்ரீட் பண்ணும், அதாவது இனப்பெருக்கம் செய்யுது, எங்கே இனப்பெருக்கம் செய்கிற இடம் இது அப்படின்னு தான் நான் பின்னாடி காட்டுறேன். பொதுவாக நிறைய பூச்சிகள் இது தாக்கும். மோத்ஸு, பீஸு, பட்டர்ஃப்ளை, ஸ்பைடர், சிலந்தி, லேடி பேர்ட், ட்ராகன் ஃப்ளை, மஸ்கிட்டோ, எபிட்ஸ், த்ரிப்ஸு. இந்த தாக்குதல் வந்து த்ரிப்ஸ் அப்படின்ற பூச்சியால் வர்றது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பாருங்கள், இதுதான் அந்த பாதிக்கப்பட்ட இலை. இந்த இலையை வந்து அந்த த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சி மடித்து கார்னரை மடித்து அதுக்குள்ளே போய் முட்டை வச்சு அதோட வாழ்க்கை சுழற்சியை தொடங்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த கார்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அது என்ன பண்ணுன்னா அதோட முட்டைகளை இட்டுருக்கும். பாருங்கள், நல்லா மடித்து ஓரத்தில் அதை முட்டை வச்சுருக்கோம். நம்ம இதை தான் நம்ம வந்து பார்த்து அழிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தாவரத்தோட அடர்த்தியும் சுற்றளவும் குறைஞ்சி போயிடும். அதனால் நமக்கு வருமானமும் கம்மியாகிடும். சீக்கிரமே நம்ம மிளகுக்கூடி பாதிப்புக்குள்ளாயிடும். இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் படுத்தணும்னா, இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற மருந்து பார்த்திங்கன்னா டாடா டெஃப்கார் டைமித்தட் 30% EC. இதே மருந்து ரோகர் கம்பெனிலும் வருது. இது 2 மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பெஸ்ட்டு இன்செக்டிசைட்னு சொல்லுவேன் நான். இது வந்து கான்டாக்ட் ப்ளஸ் சிஸ்டமிக், நல்லா புரிஞ்சுக்கணும். கான்டாக்ட் ப்ளஸ் சிஸ்டமிக் இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து. அது என்ன கான்டாக்ட் ப்ளஸ் சிஸ்டமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா தாவரத்தில் ஒரு 15 நாளைக்கு அப்படியே இருக்கும். தாவரத்துக்கு பூரா பரவும், தாவரத்துக்கு எதுவுமே ஆகாது. சரிங்களா? இது வந்து தாவரத்தோட பரவி அந்த பூச்சிகள் வந்து கண்டினியூஸாக டெய்லி வந்து சாப்பிட மடிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் கான்டாக்ட் ப்ளஸ் சிஸ்டமிக். நிறைய வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட், அதாவது பூச்சி மேலே நேரம் அடிக்கும்போது செத்து போவோம். இது நேரம் அடிக்கும்போது செத்து போவோம். இது தாவரத்து மேலே பரவி மீண்டும் தாவரங்கள் அந்த முட்டையெல்லாம் திரும்ப ஒரு வேளை வந்து குஞ்சு பொறிச்சு வந்துச்சுன்னா, இனப்பெருக்கம் அடைஞ்சு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இலையை சாப்பிடும் இல்லையா, அப்பையும் வந்து அந்த பூச்சிகள் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதான் இப்போ கான்டாக்ட் ப்ளஸ் சிஸ்டமிக் இந்த மருந்தோட முக்கிய வேலையே. சரிங்களா? ஸோ இது நிறைய பூச்சிகளை கட்டுப்படுத்துது. நிறைய செடிகளுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. நிறைய பழச்செடிகளுக்கு இதை வந்து பயன்படுத்தி தான் மகசூல் எடுக்கிறாங்க. டாடா டெஃப்கார் இல்லைன்னா ரோகோர் அந்த பிராண்டு. மருந்து நேம் பார்த்திங்கன்னா டைமெத்தோட் EC 30%. சரிங்களா? ஸோ இந்த மருந்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270 ரூபா 1/2 லிட்டரு. ஸோ இந்த 1/2 லிட்டரை வந்து ஒரு பேரலுக்கு, அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கு கலந்து நீங்கள் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன டேங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டேங்க் வந்து 18 லிட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து 36 ml பர் லிட்டருக்கு 2 ml ஊற்றி
நீங்கள் நல்லா கலக்கி தாவரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். சரிங்களா? ஸோ மருந்தடிக்கும் போது அந்த ப்ரிகாஷன்ஸை வந்து மறந்துடாதீங்க. நல்லா மூக்கை மூடிக்கிங்க. உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஒரு 9:30 10 மணிக்குள்ளே மருந்தடிக்கிற ஸ்டாப் பண்ணிடுங்க. நல்லா வெயில் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜை மறக்காதீங்க. அதுனா 1 to 2 ml சரிங்களா பர் லிட்டருக்கு. சரியா? அதை மறந்துடாதீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தாவரத்துக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அந்த பூச்சிகள் தாக்குதல் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகிடும். கட்டுவலிக்கு வந்துடும். அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம தாவரத்தை வந்து பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம தெளிக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் நம்ம வேறு மெத்தட் கூட யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பர்மனெண்ட்டாக கீழே ஆகாது. அதாவது வேப்பெண்ணெயை கலந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த வாசத்துக்காக அந்த கசப்பு தன்மைக்காக என்ன பண்ணாது, தாவரங்களை பூச்சிகள் அதை வந்து தொடாது. சரிங்களா? ஆனால் வந்து பர்மனெண்ட்டாக அதை வந்து கீல் பண்ணாது. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். நமக்கு வந்து பூச்சியை பர்மனெண்ட்டாக அழிக்கணும். அதுதான் நமக்கு வந்து இதில் தேவையே. ஏன்னா அது சாப்பிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட தாவரத்தோட அடர்த்தியை குறைச்சிரும். அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். டாடா டெப்கார் இல்லைனா ரோகூர் பிராண்டை டைமெத்தோடேட் 30 EC இந்த மருந்து பேர். இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். என்னோடய தாவரங்கள் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து சித்தலிப்பான் வச்சு அதில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், டோசேஜ் அதிகமாக கொடுத்துடாதீங்க. நான் சொன்ன டோசேஜே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.